மீதமுள்ள 15 சீட்டு, 100க்கு 85 சீட்டு உங்களுக்குன்னா 15 சீட்டை சென்ட்ரல் பூல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து இந்த மாதிரி வாங்கி சேர்த்து அதுவே 5000 இடம் இருக்குது. நீ ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னா நீட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற 5000 எய்ம்ஸில் போய் நீ படிக்கலாம், ஜிப்மரில் போய் பாண்டிச்சேரியில் படிக்கலாம், சிஎம்சியில் போய் படிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரிகிறது? அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தனியார் கல்லூரி இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ், இப்போ மதுரையிலே இப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துங்களேன். 100 சீட் இருக்குன்னு வச்சுங்க, 50 சீட்டு தமிழகத்து மாணவர்களுக்கு மட்டுமே, பாக்கி 50 சீட்டு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. உங்களுக்கு தெரியுமா, அரசு கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் ஒழுங்காக மார்க் வாங்கி நீ சேர்ந்தன்னா ஒரு வருஷத்துக்கு, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு வருஷத்துக்கு 16,531 ரூபா கட்டினா போதும். 50,000 ரூபாயில் 5 வருஷத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். 50,000 ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்களே, லட்சமாக செலவாகலாம் நினைக்காங்க. எப்போது லட்சமாக செலவாகும் தெரியுமா? நீ ஒழுங்காக படிக்கலன்னா. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள். அதுலேயும் அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, அதுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்கிறாங்க. 7.5%, 2.5%, 10%லாம் போகுது. ஆனால் ஒழுங்காக மட்டும் நீ படித்தேன்னா, இந்த பாரதியார் பள்ளிக்கூடத்தில் நான் டாக்டராக தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நீ படித்தேன்னா, நீ நினச்ச மாதிரி தோளில் ஸ்டெத்தை போட்டுக்கிட்டு மெடிக்கல் காலேஜில் ஒயிட் கோட் போட்டுக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுற வேலைக்கு போக முடியும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதில்ல. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, ஆனால் உங்களால் முடிகிற ஒன்று என்னது? ஐஐடின்னு இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ஐடின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. IIITன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. காரணத்தோடு சொல்கிறேன் இதெல்லாம். நேஷனல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்ஸ்னு இருக்குது. இது எல்லாத்துலேயும் சேர்ந்து 56,822 இடம் ஒரு வருஷத்துக்கு ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. எங்கே? இந்தியாவில். ஐஐடியை மட்டும் எடுத்துங்களேன். ஏன் ஐஐடியை சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவீங்க. 16,053 சீட் இருக்கு. இந்த 16,053 சீட்டு 31 ஐஐடி மொத்தம். என்ஐடி இருக்கு, ஐஐடி இருக்கு. என்ஐடிக்கு ஐஐடிக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. 23 ஐஐடி, 32 என்ஐடி இந்தியாவில் இருக்கு. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு உங்களை போல் 10வது, 11வது, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 7 ஐஐடி இந்தியாவில் இல்லை, உலகத்தில் பெரிய ஐஐடி இங்கே இருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. உலக அளவுலங்க ஐஐடிக்கு எழுதுகிற மெயின் எக்ஸாமும் ஐஐடிக்கு எழுதுகிற அட்வான்ஸ் எக்ஸாமும் உலக அளவில். ஏன் உலக அளவுலன்னா, அதில் படிச்சுட்டு அந்த 7 ஐஐடியில் படிச்சுட்டு வெளியில் வர்றவனை கூகுள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ் காலேஜ் வாசலில் என் ஊருக்கு வா, என்கிட்ட வேலை பார்க்க வா, எவ்வளோ சம்பளம் தருவா அப்படின்னா, நீ சம்பளத்தை சொல்லுங்கிறான். 10,000 ரூபாய்க்கு இங்கே வேலைக்கு தேடி ஏறி இறங்குறோம்ல, 2.5 கோடி ரூபாய் சம்பளம். ஒரு மாதத்திற்கு 20 லட்சம். 20,000 ரூபாய் எங்க? அது மாதிரி 100 பங்கு 20 லட்சம் எங்க? அவனும் என்ஜினியர், இவனும் என்ஜினியர். இந்த மாதிரி ஐஐடி இந்தியாவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி 3வது இடத்துல இருக்கு. அந்த 7 ஐஐடி என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்க. கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், பாம்பே மகாராஷ்டிரா, சென்னை தமிழ்நாடு, டெல்லியிலே இருக்கு, கான்பூர் உத்தரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்த ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாம், இன்னொன்று ரூர்கி இருக்கிற இடம் உத்தரகாண்ட். இந்த 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இந்த ஜேஇ, நீங்கள் நீட் சொல்கிற மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்களே, அதில் அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸில் இந்தியாவிலேயே முதலாவதாக வந்த 2019 பிரணவ் கோயல் அப்படின்னு ஒருத்தன் 360 மார்க்குக்கு 337 மார்க் வாங்கினான். நல்லா கவனமாக கேட்டுங்க. 2020 கார்த்திகே குப்தா
அப்படின்னு ஒருத்தன் 372 மார்க்குக்கு 342 வாங்கினான். இந்த வருஷம் 2021 ரிசல்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, கோவிட்னால லேட்டு. அதில் வாங்கின மார்க்கு உலகத்தை அதிசயப்பட வைத்தது. 360க்கு 348 மார்க் ஒருத்தன் வாங்குறான். அங்கே 100 மார்க் வாங்குறதே பெரிய கஷ்டம். நீ 100 மார்க் வாங்கினா ஐஐடி கிடச்சிடும். 360க்கு 348 மார்க் வாங்குறான். மிதுன் அகர்வால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல. ஆட்டோ டிரைவரோட புள்ள, ஆசிரியரோட புள்ள, ஏழை விவசாயியோட புள்ள. இராணுவத்தில் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, பனியிலையும் குளிர்லையும் மழையிலையும். அவங்க புள்ள ஐஐடி போகுது, நீங்கள் ஏன் போகல? யாராவது உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துடும். நினைச்சா மட்டும் நடக்காது. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? நீ நினைக்கிற ஐடியாவை டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. லெட் யுவர் பிரெயின், மசில்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா. தட் இஸ் தி வே டு சக்சஸ். நீ என்ன நினைக்கிறியோ உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய். கெட்டவைகள் அத்துணையும் விட்டுவிடு. அதுதான்டா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம். அடிப்படை தேவை ஜெயிக்கிறதுக்கு அதுதான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் உன்னுடைய ஒழுக்கத்தின் பால்பட்டது. எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எல்லாராலையும் ஒழுக்கமாக இருக்க முடியலையே. 2 வருஷம் கோவிட் நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து வாழ்க்கையே மாறி போச்சு. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விட்டோம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்லாம் நினைக்கிறது எனக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஒழுக்கத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் மனசில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாராலையும் இருக்க முடியல. இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாணவ செல்வங்களே, ஒரு அதிகாலை நேரத்திலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்களே மாற்றி அமைத்து கொண்டால், எப்படி சூரிய கதிரிலிருந்து வருகின்றத ஒரு லென்ஸை வச்சு, ஒரு பூத கண்ணாடியை வச்சு, ஒரு பேப்பரில் ஒரு புள்ளியில் கூச்ச பற்றி எரியுதில்ல, அதுபோல உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வெளியிலே போவதற்கு, நீங்களே கெட்ட எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு காவலாளியைப் போல உன்னுடைய மனதை நீ பாதுகாத்து கொண்டால், உன்னுடைய எண்ணங்களை நீ பாதுகாத்து கொண்டால், நல்ல எண்ணங்களால் மனம் நிரம்பி வழியும். நீ நினைத்ததை செய்வதற்கு நேரம் அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் நினைச்சு அல்லாட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நானோ உங்களுடைய தாளலரோ பெரிய ஞானியோ தேவையில்லை, நீங்களே போதும். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த உலகம் எப்படி நல்ல உலகமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள். நீ அப்படி மாற்றிக்கிட்டா உலகத்தில் ஒரு அயோக்கியம் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். அப்போ நம்ம தானே மாற்றிக்கணும் அதை. இந்திய தேசத்து எழில்மிக்க மாணவ செல்வங்களே, சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ் மண்ணினுடைய மரபார்ந்த பெருமைகளும், உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகங்களும், உங்களுடைய பெற்றோர்களினுடைய உழைப்பும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே சேர்ந்து நடக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். எப்படிப்பட்ட நாட்டிற்கு, எப்படிப்பட்ட மொழிக்கு, எப்படிப்பட்ட குடும்பத்திற்கு, எப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்ம ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள்.
படிச்சுட்டு வேலை இல்லைன்னா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உண்மையிலேயே படித்தா வேலை இருக்குது. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் படிக்காதவன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன சார் நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு ரோட்டில் வேலை இல்லாமல் அலையிறான், நீங்கள் படிக்காதவன் மட்டும்தான் வேலை இல்லை, படித்தவன் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு. தெளிவாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் பேசுகிறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. கதையல்ல, நிஜம். அங்கே பேச போனப்போ ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து போன என்ஜினியர். அவருடைய வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களா, கலெக்டர் பங்களாவோட பெருசாக இருக்குது. அவருடைய காரு பிஎம்டபிள்யூ காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்கன்னா, நான் என்ஜினியர் சார், ஐடியில் இருக்கேங்க. இந்த வீடு கம்பெனியில் கொடுத்த வீடா உங்கள் சொந்த வீடான்னு கேட்டேன். அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய வீடு இல்லை சார், என் சொந்த வீடு தான் அப்படின்னு. உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவங்க காஃபி கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஐடியில் தான் சார் வேலை பார்க்குறாங்க. இந்த வீட்டு விலை என்ன சார்ண்ணே? சார் டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமான்னு கேட்டார். இல்லை சார் பணத்தில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும்ண்ணே. 10 கோடி ரூபா சார் அப்படின்னாரு. இந்த கார் அப்படின்னா 3 கோடி ரூபா சார்ண்ணே. அப்படின்னா உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னா 1 கோடி சார் அப்படின்னாரு. வருஷத்துக்கான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு மாதத்துக்குன்னாரு. என் மனைவி என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னாரு. என்ன சார் படிச்சிங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தேன் சார். எங்கே சார் படிச்சிங்க? ஐஐடியில் படித்தேன் சார். இங்கே வந்து அதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலையே இல்லாமல் அலையிறான், என்ஜினியர் தான் படிச்சிருக்கான் உங்களை மாதிரி. அவன் மாதத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதுன்னு தெருவா அலையிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு விளம்பரம் வருது. 250 பேர் அப்ளிகேஷன் போடுறான். அதில் 11 பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கூட்டுற வேலைக்கு. இது என்ன சார் கொடுமை? நீங்களும் என்ஜினியர், நீங்கள் இப்படி இருக்கீங்க வாழ்கிறீங்க, அவனும் என்ஜினியர், நீங்களும் இந்தியாவில் தான் வந்துருக்கீங்க, அவனும் இந்தியாவில் தான் வர்றான், என்ன சார் இது? அவர் சொன்னார், நான் ஆரம்ப பாடத்தை அங்கே படித்தேன் சார், அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்கா வந்துட்டேன். ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னர். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாகவே என்ஜினியரை இங்கே உண்டாக்குறோம் சார். என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றவன், பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வர்றவன் எல்லாரும் உலகத்திலே ஒரு பெரிய கட்டடத்தை, உயர்ந்த கட்டடத்தை, உலகத்திலே மிகப்பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றான். ஆனால் இந்தியாவில் வெளியில் வர்றவன்லாம் 60 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்ஜினியரிங்கில் 4 வருஷத்தில் 60 சப்ஜெக்டை முடிக்க முடியாமல் பாதி சப்ஜெக்டை முடித்து மீதி சப்ஜெக்டை வச்சுட்டு காலேஜை விட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து 40 மார்க்காக வாங்கி சில நேரம் பரீட்சையே இல்லாமல் பாஸ் பண்ணி, வடிவேல் சொல்லுவான்ல, நானும் ரவுடி தான். அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் அலைகிறான் சார். அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார், இவன்லாம் என்ஜினியர் சார். எத்தனை உண்மையான வார்த்தை பாருங்கள். தமிழில் சங்க இலக்கிய பாடல், மூதுரை பாடல் அது. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல்மரம். என்ன அர்த்தம்? ஒரு இங்கிலீஷில் ஒரு பேப்பரை கொடுத்து அல்லது தமிழ்லேயே ஒரு பேப்பரை கொடுத்து எந்திரிச்சு படிடான்னு இந்த கூட்டத்தில் சொன்னால், படிக்க தெரியாமல் ஜனகணமனை எழுத தெரியாது எத்தனை பேர், நீராறும் கடல் உடுத்த பாடலை எழுத தெரியாது எத்தனை பேருன்னு இப்போ கரஸ்பாண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஏன் உங்களால் முடியல? அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள் படிக்கிறது சரியில்லைன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி நடுப்புற எந்திரிக்கும் போது அவன் படிக்க தெரியாதவன் மறாண்டான்ட்டான், மனுஷன் இல்லைன்ட்டான். இன்னும் ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம்? நல்லா படிச்சுட்டு ஐஐடிக்கு போகிற பிள்ளைங்க, எய்ம்ஸுக்கு போகிற பிள்ளைங்க, சிஎம்சிக்கு போகிற பிள்ளைங்க, எம்எம்சிக்கு போகிற பிள்ளைங்க, என்ஐடிக்கு போகிற பிள்ளைங்க, அவங்கெல்லாம் மயிலாம் தோகை விரித்தாடுனா அவ்வளோ அழகாக இருக்குமா. நம்மெல்லாம் சரியாக படிக்காத பிள்ளைகளை சொல்கிறான். நான் சொல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியம் சொல்லுது, வான்கோழிடாங்கிறான். மயிலை பார்த்துட்டு வான்கோழியும் நானும் மயில் மாதிரி தான் இருக்கேன், நானும் கிராஜுவேட்டு அப்படின்னு ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அது மாதிரின்னு. அப்போ யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு வேலை கிடைக்கல. இந்த இடத்துல நீட்டு ஜேஇயை பற்றியெல்லாம்
அவங்க ஆன்லைன் எடுக்க போகிறாங்க. பெற்றோர்கள் நிறைய எதிர்பார்ப்போடு அங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. ஒரு பக்கம் நமக்கு தெரியாத பக்கம் இருக்குது. டாக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. நீட்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேணுங்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. அதுக்குள்ளேயே போக வேண்டாம். இப்போதைக்கு நீட் இருக்குது, நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா உங்கள் வாய்ப்பை இழந்துருவீங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியா பூராவுக்கும் 562 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 562. 276 தனியார் கல்லூரிகள், 286 அரசு கல்லூரிகள். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 11 கல்லூரி புதுசாக வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை வேறு எங்கேயுமே கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? டாக்டராக போகணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அந்த டாக்டராக போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதை நான் சும்மா உங்களை சிரிக்க வச்சுட்டு போகிறதுக்காக வரல, சிந்திக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்தியா பூராவுக்கும் 78,333 மருத்துவ இடங்கள் இருக்கின்றன. 35,450 மருத்துவ இடங்கள் அரசு கல்லூரிகளில் இருக்கின்றன. 42,397 இடங்கள் தனியார் கல்லூரிகளில் இருக்கின்றன. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் மொத்த மருத்துவக் கல்லூரி சென்ற ஆண்டு படி கணக்கு பார்த்தீங்கன்னா 49 மருத்துவக் கல்லூரிகள், 26 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 23 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், இப்போ 11 கூட சேர்ந்துருச்சு. மொத்தம் 7,500 மருத்துவ சீட்டு, 7,400 எக்ஸாக்டாக போன வருஷம். இதில் 3,650 மருத்துவ சீட்டு வந்து தனியார் பள்ளிகளில் கல்லூரிகள்லையும் 3,750 மருத்துவ சீட்டு வந்து அரசு பள்ளிகள்லையும் இருந்துச்சு. இந்த வருஷம் 1000 சேர்த்துக்குங்க. இவ்வளோ வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் 85% தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ சேரலைன்னா நீட் அடிப்படையில் வேற ஒருத்தன் வந்துடுவோம். மீதமுள்ள 15 சீட்டு, 100க்கு 85 சீட்டு உங்களுக்குன்னா 15 சீட்டை சென்ட்ரல் பூல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து இந்த மாதிரி வாங்கி சேர்த்து அதுவே 5000 இடம் இருக்குது. நீ ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னா நீட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற 5000 எய்ம்ஸில் போய் நீ படிக்கலாம், ஜிப்மரில் போய் பாண்டிச்சேரியில் படிக்கலாம், சிஎம்சியில் போய் படிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரிகிறது? அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தனியார் கல்லூரி இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ், இப்போ மதுரையிலே இப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துங்களேன். 100 சீட் இருக்குன்னு வச்சுங்க, 50 சீட்டு வந்து தமிழகத்து மாணவர்களுக்கு மட்டுமே, பாக்கி 50 சீட்டு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. உங்களுக்கு தெரியுமா, அரசு கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் ஒழுங்காக மார்க் வாங்கி நீ சேர்ந்தன்னா ஒரு வருஷத்துக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 16,531 ரூபா கட்டினா போதும். 50,000 ரூபாயில் 5 வருஷத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். 50,000. ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்களே, லட்சமாக செலவாகலாம் நினைக்காங்க. எப்போது லட்சமாக செலவாகும் தெரியுமா? நீ ஒழுங்காக படிக்கலைன்னா. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள். அதுலேயும் அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, அதுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்கிறாங்க. 7.5%, 2.5%, 10%லாம் போகுது. ஆனால் ஒழுங்காக மட்டும் நீ படித்தேன்னா, இந்த பாரதியார் பள்ளிக்கூடத்தில் நான் டாக்டராக தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நீ படித்தேன்னா, நீ நினச்ச மாதிரி தோளில் ஸ்ட்ரெத்தை போட்டுக்கிட்டு மெடிக்கல் காலேஜில் ஒயிட் கோட் போட்டுக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுற வேலைக்கு போக முடியும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதில்ல. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, ஆனால் உங்களால் முடிகிற ஒன்று என்ன? அது ஐஐடின்னு இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ஐடின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. IIITன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. காரணத்தோடு சொல்கிறேன் இதெல்லாம். நேஷனல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்ஸ்னு இருக்குது. இது எல்லாத்துலேயும் சேர்ந்து 56,822 இடம் ஒரு வருஷத்துக்கு ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. எங்கே? இந்தியாவில். ஐஐடியை மட்டும் எடுத்துங்களேன். ஏன் ஐஐடியை சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவீங்க. 16,053 சீட் இருக்கு. இந்த 16,053 சீட்டு
31 ஐஐடி மொத்தம். என்ஐடி இருக்கு, ஐஐடி இருக்கு. என்ஐடிக்கு ஐஐடிக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. 23 ஐஐடி, 32 என்ஐடி இந்தியாவில் இருக்கு. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு உங்களை போல் 10வது 11வது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 7 ஐஐடி இந்தியாவில் அல்ல, உலகத்தில் பெரிய ஐஐடி இங்கே இருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. உலக அளவுலங்க ஐஐடிக்கு எழுதுகிற மெயின் எக்ஸாமும் ஐஐடிக்கு எழுதுகிற அட்வான்ஸ் எக்ஸாமும் உலக அளவில். ஏன் உலக அளவுலன்னா, அதில் படிச்சுட்டு அந்த 7 ஐஐடியில் படிச்சுட்டு வெளியில் வர்றவனை கூகுள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ் காலேஜ் வாசலில் வந்து என் ஊருக்கு வா, என்கிட்ட வேலை பார்க்க வா, எவ்வளோ சம்பளம் தருவா அப்படின்னா, நீ சம்பளத்தை சொல்லுங்கிறான். 10,000 ரூபாய்க்கு இங்கே வேலைக்கு தேடி ஏறி இறங்குறோம்ல, 2.5 கோடி ரூபாய் சம்பளம். ஒரு மாதத்திற்கு 20 லட்சம். 20,000 ரூபாய் எங்க, அது மாதிரி 100 பங்கு 20 லட்சம் எங்க. அவனும் என்ஜினியர், இவனும் என்ஜினியர். இந்த மாதிரி ஐஐடி இந்தியாவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி 3வது இடத்துல இருக்கு. அந்த 7 ஐஐடி என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்க. கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், பாம்பே மகாராஷ்டிரா, சென்னை தமிழ்நாடு, டெல்லியிலே இருக்கு, கான்பூர் உத்தரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்த ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாம், இன்னொன்று ரூர்கி இருக்கிற இடம் உத்தரகாண்ட். இந்த 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இந்த ஜேஇ, நீங்கள் நீட் சொல்கிற மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்களே, அதில் அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸில் இந்தியாவிலேயே முதலாவதாக வந்த 2019 பிரணவ் கோயல் அப்படின்னு ஒருத்தன் 360 மார்க்குக்கு 337 மார்க் வாங்கினான். நல்லா கவனமாக கேட்டுங்க. 2020 கார்த்திகே குப்தா அப்படின்னு ஒருத்தன் 372 மார்க்குக்கு 342 வாங்கினான். இந்த வருஷம் 2021 ரிசல்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, கோவிட்னால லேட்டு. அதில் வாங்கின மார்க்கு உலகத்தை அதிசயப்பட வைத்தது. 360க்கு 348 மார்க் ஒருத்தன் வாங்குறான். அங்கே வந்து 100 மார்க் வாங்குறதே பெரிய கஷ்டம். நீ 100 மார்க் வாங்கினா ஐஐடி கிடச்சிரும். 360க்கு 348 மார்க் வாங்குறான். மிதுன் அகர்வால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல. ஆட்டோ டிரைவரோட புள்ள, ஆசிரியரோட புள்ள, ஏழை விவசாயியோட புள்ள. இராணுவத்தில் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, பனியிலையும் குளிர்லையும் மழையிலையும். அவங்க புள்ள ஐஐடி போகுது. நீங்கள் ஏன் போகல? யாராவது உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா? இப்படி ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி கொடுத்து, இந்த ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களை வந்து சொல்லிக் கொடுக்க இருந்து, அம்மா அப்பா எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்து, படிக்கலைன்னா குதிரையை 10 பேர் சேர்ந்தா தண்ணி துறைக்கு அழைச்சிட்டு போகலாம். தாகம் தீரணும்னா குதிரை தான் தண்ணியை குடிக்கணும், அவங்க குடிக்க முடியாது. அப்போ நீங்கள் படிக்கலைன்னா ஏன் படிக்கலை? எங்கே தடுமாறுகிறீர்கள்? ஏன் தடுமாறுகிறீர்கள்? அந்த 3 பேருக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனவரும் நானும் ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. நான் கேட்டேன், அவன் 3 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அந்த பக்கம் சீஃப் செக்ரட்டரி கேட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏண்டா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கே எங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த பாடுபடுது, இந்தியாவில் எப்படா ஃபஸ்ட்டு வந்த? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பெற்றோர்களே நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். செல்ஃபோனை தொட்டு 3 வருஷம் ஆச்சு சார். சமூக ஊடகங்களை தொட்டு, செல்ஃபோனை தொட்டு 3 வருஷம் ஆச்சு சார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தோம் சார். இது பாருங்கள் சார், எங்கள் அப்பா அம்மா வந்து என்னோட பேச முடியலன்னு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன்னாங்க, நான் வேண்டான்ட்டேன் அப்படின்னு காமிக்கிறான். அங்கே ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க, இன்னொரு பையன், இவனை சேர்த்து 6. யாருமே நாங்கள் செல்ஃபோன் வச்சுக்கல சார். எங்கே தவறுகின்றீர்கள் என்று தெரிகிறதா? இவ்வளோ அமைதியாக பெற்றோர்கள் கேட்பது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. அதை விட ஆசிரியர்கள் இன்னும் கவனமாக கேட்கிறார்கள். இந்த செல்போனில் இந்த மாணவ சமுதாயம் அடிமையாகி கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, சைபர் கிரைம் பற்றி நல்லா தெரிஞ்சவனா, இந்த கிராமத்தில் இப்படி ஒரு பள்ளி நடக்குது, இந்த பள்ளியில் சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன்.
என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு இந்த இந்திய தேசத்து இளைஞர்கள் நீங்கள் செல்போன் ஸ்மார்ட் போன் வாங்கி நீங்கள் கொடுத்தா, ஈவன் பெற்றோர்களே கூட ஒரு நாளைக்கு 150 முதல் 300 தடவை அந்த செல்போனை நம்மளை அறியாமலே எடுத்து செக் பண்ணி பார்க்குறோமா. ஏதோ பார்க்கல அப்படின்னாக்க ரஷ்யா இந்தியாவில் குண்டு போட்டுருவானோங்கிற மாதிரி. ஆனால் ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் சராசரியாக 3 மணி நேரமும், இளைஞர்கள் சராசரியாக 6 மணி நேரமும் செல்போனிலே தன்னுடைய நேரத்தை தொலைக்கிறார்கள். இப்போ யோசித்து பாருங்க, செல்போனை நம்ம யூஸ் பண்றோமா, செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுது? இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பங் கெடின் மூத்வ விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால்
இன்பம் இடைவிடாமல் வரும். கலைஞர் விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும்.